மீன ராசிக்காரங்க சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்வது எப்படி? புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க அதுல வர்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ராசி மீன ராசி. புரட்டாதி ரொம்ப ஞானம் உடையவங்களாக இருப்பாங்க. உத்திரட்டாதி ஆராய்ச்சி உடையவங்களா இருப்பாங்க. ரேவதி வல்லன்மை தன்மை உடையவங்களாகவும் கலை அறிவு, அதாவது வியாழன் ஞானம், புதன் வித்தையில மேம்பாடு. சில பேர் வித்தையில் மேம்பாடு உடையவர்களாகவும் ஞானம் உடையவர்களாகவும் ஆராய்ச்சி உடையவர்களாகவும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஞானம் உடையவங்களாக மட்டும் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கலை ஞானம் உடையவங்களாகவும் வித்தையில புலமை உடையவங்களாகவும் நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க, வல்லன்மை தன்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆராய்ச்சி உடையவங்களா இருப்பாங்க. இந்த 3 இயல்புகளை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு சந்திராஷ்டிரம் என்றால் என்ன? 5ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்குரியவனாக போகிறார். 5ஆம் இடம் தான் புத்திஸ்தானம். புத்திஸ்தானாதிபதி மறைகிறதுனால அன்று 2.25 நாள் அன்னைக்கு புத்தி சரியான டைரக்ஷன்ல போகாது. ஏன்னா அவனே மனோகாரகனாகவும் வாரான். மனமும் வலிமை குன்றி இருக்கும், புத்தியும் மனம் கொண்டு இருக்கிறதுனால கட்டாயம் எந்த புது முடிவையும் எடுக்கக்கூடாது. மீன ராசிக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரமம். பூமி சம்பந்தமான நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அந்நிய முதலீடு சம்பந்தமாகவும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாகவும் எந்த முதலும் எடுக்கக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வெளிநாடு போறதுக்குரிய எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆபீஸ்ல புதிய திட்டங்களை எதையும் வகுக்கணும்னு சொல்லி அது சம்பந்தமான கொள்கை முடிவுகள் எதுக்கு எடுக்கக்கூடாது. கவனமாக சந்திராஷ்டிரமத்தை கையாள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா புத்தி ஸ்தானாதிபதியும் மறைகிறார், அவனே மனோகாரகனாகவும் இருப்பதனால அன்று நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக போய் முடிந்து விடலாம். அதனால எச்சரிக்கையாக இருங்க. 2.25 நாள் கழிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைகளை செய்யுங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக யோசனை பண்ணி வைங்க, எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சம்பந்தமான எந்த முடிவையும் இந்த 2.25 நாளைக்கு எடுக்காதீங்க. ஆபீஸ்லயும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க, யாருக்கும் முக்கியமான பொறுப்புகளை கொடுக்காதீங்க. முதலீடுகளை தவிருங்க. அன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க என்ன செய்யணும்? இந்த மனோகாரகனாகவும் புத்திகாரகனாகவும் வரக்கூடியவன் மறைந்து இருக்கிறதுனால அந்த சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய துமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. தாமரை பூவை கையில் வைத்துக் கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடியவனே, உலக மக்களினுடைய மனங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவனே, சந்திர பகவானே, எங்களுக்கு மனவலிமை அளித்து எங்களை காத்தருள்வீராக. மீனராசிக்குரிய அதிதேவதையும் தட்சிணாமூர்த்தி தான். ஓம் தட்சிணாமூர்த்தி ஏச வித்மகே தியானகஸ்தாய தீபகி தன்னோதீச பிரஜோதயா. தட்சிணாமூர்த்தி என்ற பெயரை உடையவனே, தியான வடிவத்திலிருந்து ஜனகாதி முனிவர்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டு மௌனத்தினாலேயே அவர்களுக்கு ஞானத்தை வழங்கியவனே, எங்களுக்கும் ஞானத்தை வழங்கி எங்களை காத்தருள்வீராக. ஏன்னா மனோகாரகன் தான் மறைகிறான், புத்திகாரகன் தானாதிபதி தான் மறைகிறான். அதனால இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தோம்னா அவன் நமக்கு மன வலிமையையும் ஞானத்தையும் அளித்து நம்மை தவறான முடிவுகள் எடுக்காமல் காப்பாற்றுவான். அதே சமயத்தில் மன வலிமையை அளிப்பதற்கு
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தூமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத் என்று சந்திர பகவானுடைய நாமத்தையும் நாம் சொல்லி வணங்க வேண்டும். இந்த விதமான வழிபாட்டு முறைகள் மூலமாகவும் கோளறு பதியத்தை உறக்க பாடுவதன் மூலமாகவும் இந்த சந்திராஷ்டம தினத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அலுவலகங்களிலும் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் எளிதில் எதிர்கொண்டு விடலாம். மீனராசி அன்பர்கள், நன்றி.